ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணம்மா உலகம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒரு விளாக் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மதியத்துலேருந்து என்னென்ன வேலைகள் நடந்தது அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடும்போது மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ மதியம் ஒரு 11 மணி இருக்கும். மீன் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இது வந்து சாலை மீன், 3/4 கிலோ அந்த கணக்கில் இருக்குது. இதை மீன் கடையிலே தலை வால் எல்லாம் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம வந்து கழுவி எடுக்கணும். பொதுவாகவே பெரிய மீனை விட சின்ன மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு 5 வாட்டி நல்லா கழுவி எடுத்தாச்சு. இதை வந்து குழம்பும் வைக்க போகிறேன், பொரிக்கவும் செய்ய போகிறேன். ஸோ குழம்பு வச்சு பார்ப்போம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ மீன் குழம்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெய் ஊற்றணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். தாளிக்கிறதுக்காக கடுகு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்துட்டு பொடியை நறுக்கி வச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு அது வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ அது வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாத்திரத்தில் ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருந்தேன். மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் குழம்புத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். ஒவ்வொரு பொடியும் நம்ம தனித்தனியாக போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதுக்காக தான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் அது கூடவே சேர்த்து கலக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி வதங்கினதுக்கப்புறம் இந்த மசாலாவை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது வந்து நல்லா கொதிக்கணும். இப்படி ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி எல்லா மசாலாவையும் புளி கூடவே சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேயும் உப்பெல்லாம் சேர்த்து அந்த மசாலா தண்ணியை வந்து இதில் சேர்த்து பாருங்கள். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீன் போடுறோம். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப நேரம் இருக்க தேவையில்லை. ஒரு 3 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்குள்ளே மீன் வந்து வெந்துடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து குழம்பு இறக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் மீன் வந்து நான் பொரிக்கிறதுக்காக மசாலா தடவி வச்சுருக்கிறேன். பொரிக்கிறதுக்கான எண்ணெயுமே அடுப்பில் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மீன் பொரித்து சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புக்குமே நல்லாயிருக்கும், பொரிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். 2 in 1ன்னு சொல்லலாம். சில மீன் வந்து பொரிக்கிறதுக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழம்புக்கு அவ்வளோ எடுபடாது. ஆனால் இந்த மீன் வந்து எல்லாத்துக்கும் செட் ஆகும். முதல்ல ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திரும்ப மாற்றி போட்டுக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மீன் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட வந்து கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான், நல்ல டேஸ்ட்டான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பொரிக்கிறதுக்கு மீன் வந்து இருக்குது. நம்ம ஒவ்வொரு செட்டாக பொரித்து எடுத்து பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். திரும்ப வந்து மறுபடியும் பொரிக்க போட்டுட்டு இந்த பக்கம் ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ரசத்துக்கு நான் ஏற்கனவே எல்லாமே சேர்த்து ரெடி பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ இது வந்து கொதிச்சு வந்தால் போதும். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ரசம். இப்போ இது வரைக்கும் சேர்ந்த பாத்திரம் எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி கழுவி வச்சுக்கலாம். இப்போ சும்மா தான் நிற்கிறேன், ரசம் கொதிச்சிட்ருக்கு. இந்த டைமில் நம்ம பாத்திரம்லாம் கழுவி வச்சிட்டோம் அப்படின்னா ஃப்ரீயாக சாப்பிடலாம். ஸோ அதனால தான் பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் பாத்திரம் வந்து கூடிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து இது எல்லாத்தையும் கழுவி ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் உள்ள பாத்திரத்தை வந்து கழுவி வச்சுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வேலையை வந்து உடனே செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நிறைய வேலை வந்து இருக்காது. நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு விடுறதுனால வேலையும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நமக்கும் வந்து எரிச்சலாக இருக்கும். சின்ன சின்ன வேலைகளை உடனே செஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்கிற மாதிரி தெரியாது. இப்போ இந்த சிங்கையும் லைட்டாக கழுவி தொடச்சி விட்டுட்டேன். மீன் வந்து அடுப்பில் பொரிச்சிட்டே தான் இருக்குது. ஸோ அதையும் அப்பப்போ மாற்றி போட்டுகிட்டே இருக்கிறேன். சமைக்கிறதுக்காக எடுத்த பொருள் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ தான் கவுண்டர் டாப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ நான் சமைச்சு முடித்த பொருள் மட்டும்தான் இருக்குது. அதோட சமையல் வேலையும் முடிஞ்சுது. மீன் எல்லாம் பொரித்து எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக கமன்னு மீன் குழம்பு. சாப்பாடு நல்லா சூடாகவே இருக்குது. அது முதல்ல நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து சாப்பிட போகலாம். கொஞ்சமாக சாப்பாடு வச்சுட்டு பொரிச்ச மீன், அது கூடவே நல்ல சுட மீன் குழம்பு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருந்தது. அதுலேயும் இந்த சாலை மீன் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ சாப்பாடெலாம் முடிச்சு கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு தான் போயிருந்தேன். இப்போ வந்து மணி ஒரு 5 மணி இருக்கும். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு.
சாப்பிட்டு முடித்து பாத்திரம்லாம் கழுவிட்டு கையோடு நான் வந்து இந்த கொண்டைக்கடலை வந்து ஊற போட்டுட்டு போயிருந்தேன். நல்ல ஒரு 5 மணி நேரம் ஊறிருக்கு. அதனால் இதை வந்து வேக வச்சுட்டு நம்ம அப்படியே வந்து டீ போட்டு குடிக்க வேண்டியது தான். இந்த கருப்பு சுண்டல் வந்து நல்ல சத்துள்ளது, அதனால் அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இன்றைக்கி வந்து வடை எதுவும் போடல, நம்ம இன்றைக்கி இதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கு. ஸோ அதை வந்து வேக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பக்கம் டீ போட்டுக்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக வெந்துடுச்சு. நான் இந்த பாத்திரத்தில் தான் அப்படியே வேக போட்டேன். ஒரு 5 மணி நேரம் ஊறினதுனால சீக்கிரம் வெந்துடுச்சு போல். இப்போ டீ போடுறதுக்கு தான் இஞ்சியும் ஏலக்காவும் தட்டிகிட்டு இருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு ஏலக்காய் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கலாம். நான் இது தட்டுறதுக்கான கல் வந்து என்கிட்ட இல்லை, அதனால தான் இப்படி தட்டிகிட்டு இருக்கிறேன். இந்த இஞ்சி ஏலக்காய் டீ வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் பால் கூடவே சேர்த்து போட்டிருக்கிறேன். நல்லா அந்த இஞ்சியோட சாறு இறங்கி ஏலக்காவோட மனம் வரும்போது டீ வந்து சூப்பராக இருக்கும். டீ தூளும் சேர்த்துக்கலாம், கூடவே வந்து சர்க்கரையும் சேர்த்தாச்சு. டீ வந்து நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம சுண்டல் வந்து தாளித்து சாப்பிட்டுக்கலாம். தாளித்த சுண்டல் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா இதை சேர்த்துட்டு கருப்பு கொண்டைக்கடலை நம்ம வேக வச்சது அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெயோடு சேர்ந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொண்டைக்கடலை அவிக்கும் போதே நான் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தேன். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அது ரொம்ப ஹெல்த்தியானது. நல்லா சுடு சுடு சாப்பிடும்போது நல்லாவே இருந்தது. இஞ்சி ஏலக்காய் டீயோட நல்லா கம்மன்னு இருந்தது. ஸோ ஈவினிங் டைம் இப்படி தான் போச்சு. இனி நைட்டுக்கு பெருசாக எதுவும் இல்லை. அந்த மீன் குழம்பு, பொரிச்சது, ரசம் எல்லாமே இருக்குது. சாப்பாடு மட்டும், சாதம் மட்டும்தான் நைட்டு சூடாக வடிக்கணும். நைட்டு சாப்பாடும் அதுதான். இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.